யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்ப்பா, உங்க பேர் சொல்லுங்க. நான் வேலூர்ல இருந்து பேசுறேங்க. வேலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? பிரதீப் பேசுறேங்க. சொல்லுங்க பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஓகே. ஆமா, இன்னும் குழந்தை இல்லைங்க. குழந்தை இல்ல. நானும் 2-3 இடத்துல செக் பண்ணேங்க. எல்லாம் நார்மலா இருக்கு. எங்க ஒய்ஃப் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. சரி, அதுதான் டாக்டர் கிட்ட ஒரு கேட்கலாம். ஓகே, எல்லாமே நார்மலா இருக்கு. உங்க ஒய்ஃப்க்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா வந்துருக்குங்க. ஓகேங்க. ஓகேங்க. உங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் போன்ற ஏதாவது பழக்கங்கள் இருக்கா? இருந்தது, இப்போ 2 வருஷமா நிக்க வச்சிருக்கேன். ஓகே. ஓகேங்க. ஓகேங்க. டாக்டர் கிட்ட வந்து விசாரிப்போம். லைன்ல காத்துருங்க. டாக்டர் சொல்லுங்க. ஒரு சிலருக்கு பொசிஷன் செட் ஆகலைன்னா இதனால தள்ளி போயிட்டே இருக்கும். 2 பேருமே கரெக்டா இருப்பாங்க, இந்த பொசிஷன் ஸ்பீடு இருக்காது. அதுக்காக ஏற்கனவே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இப்பவும். லேடிஸ் சீட்டுக்கு கீழே, அதாவது வந்து புட்டத்துக்கு கீழே, இடுப்புக்கு கீழே சின்ன தலகாணி இல்ல பெட் மடிச்சு வச்சுட்டு உடலுறவு வச்சுக்கணும். உடலுறவு முடிஞ்ச பிறகு இது ஒவ்வொரு முறையும் அந்த கேஜ் ஆகக்கூடிய டயத்துல இதை ஃபாலோ பண்ணணும். உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது ஆண்கள். சில பேர் உடனே எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிக்காது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி எழுந்திரிக்கணும். அதே மாதிரி பெண்ணும் உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் படுத்து கிடந்துட்டு திருப்பி எழுந்திரிக்கணும். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த இடைப்பட்ட நேரம், அதாவது பீரியட் வந்து 9வது நாள், 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், இப்படி அந்த இடைப்பட்ட நேரத்துல சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 வீக், லாஸ்ட் 1 வீக் விட்டுடணும். இது மாதிரி நேரத்துல இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா கண்டிப்பா 2 பக்கமும் குறையில்ல அப்படிங்கறச்ச கூடிய சீக்கிரத்துல செட் ஆயிடும். ஓகே. எனிவேஸ், கூடிய சீக்கிரம் வந்து நீங்க நிச்சயமா எங்களுக்கு ஒரு பாப்பா பிறந்துருச்சு அப்படின்னு எங்களை நிகழ்ச்சிக்கு வந்து, அதாவது அந்தரங்கம் நிகழ்ச்சிக்கு போன் பண்ணி சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்குள்ள இருக்கு. நிச்சயமா வந்து அதே ஆவல் உங்களுக்குள்ளும் இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த